அன்புகிட்ட நம்ம கெஞ்சினோம்னா, அன்பு கேட்கவே மாட்டாப்புல. அன்ப நம்ம வழிக்கு வர்றதுக்கு வேற ஒரு பிளான் இருக்கு. இந்த ஹோட்டல்ல நீ நிம்மதியா வேலை பார்த்தா தான, நீ என் பேச்ச கேட்காம திமிர்த்தனமா இருக்கிற அப்படின்ட்டு வெண்ணிலா முடிவு பண்ணிட்டு, என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமரா உள்ள வராங்க. உள்ள வந்தோனே, "என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரமா சாப்பாட பத்தி கேட்குறாங்க. ஸோ, அந்த இடத்துல அன்பு "நீ உள்ள வரவே கூடாதுல்ல. நீ எதுக்கு உள்ள வந்த?" அப்படின்னோனே, "நான் உன்ன பார்க்க வரல. இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட வந்திருக்கேன். எனக்கு தேவையான ஐட்டங்கள ரெடி பண்ணி குடுங்க" அப்படின்றாங்க. அன்புனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்னடா பழையபடிக்கு உள்ள இப்படி பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா "உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க" அப்படின்றாரு. சில்லி பரோட்டா செஞ்சு கொண்டு வா அப்படின்றாங்க. அவங்களும் அதே மாரி எல்லாம் செஞ்சு குடுக்குறாரு. சாப்பிட்டுபுட்டு அப்படியே துப்புறாங்க. "இது என்ன நல்லாவா இருக்கு? இந்த ஹோட்டல்ல என்ன இப்படி சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போறாங்க. "கூப்பிடுங்க ஓனர் கூப்பிடுங்க அவங்ககிட்ட பேசணும்" அப்படின்னோனே, இவங்கனால ஒண்ணுமே பேச முடியல. சரி என்ன பண்றது அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே, அந்த இடத்துல ஜீவா கண்டிப்பா இல்ல. வெளில போயிருக்காரு. ஸோ அவங்க பார்ட்னர் இருக்க கண்மணி வராங்க. கண்மணிய பார்த்த உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிருது. யாரு? இவ ஓனரா? என்ன நினச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க மனசுல அப்படின்னு கேட்கணுனே, இல்லங்க மேடம் இவங்க தான் ஓனரு. அதாவது இவங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஓ! பார்ட்னரா இருக்கியா நீயி? அதனால தான் அன்பு இங்க வேலை பார்க்குறானா? ரைட், ரைட். இது எனக்கு தெரியாம போச்சு எவ்வளோ நாளா. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த ஹோட்டல நீ எப்படி நடத்துறன்றா பார்க்கலாம். அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கண்மணிய பார்த்து. கண்மணி ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. உன் வேலைய நீ பாரு, என் வேலைய நான் பார்க்குறேன். அன்பு வேணும்னா அன்ப நீ கூட்டிட்டு போ. அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத விட்டுப்புட்டு தேவையில்லாம ஹோட்டல் நடத்த முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுற வேலைலாம் இங்க வச்சுக்கிறாத. இன்னும் சொல்லப்போனா உன்னோட ஹோட்டல காட்டிலும் என் ஹோட்டல நான் நம்பர் 1 ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மொத இந்த ஹோட்டல உன்னால நடத்த முடியுமான்னு பாரு. அதுக்கப்புறம் நீ நம்பர் 1 ஆக்குறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க வெண்ணிலா. அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. கண்மணி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்காங்க. என்ன இவ இப்படி நடந்துக்கிறா? என்னடா பண்றது? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அன்பு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுலருந்து எப்படி கடந்து வராங்க அப்படிங்கிறத